ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு அதிகார வர்க்கம் தான் வந்து இதில் ஒரு தனி மனிதனை வந்து கொள்வதற்காக பெரிய கூட்டம், அதிகார கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்து ரவுடிகளோடு சேர்ந்து இணைஞ்சு அவரை வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். உண்மையான குற்றவாளிகிட்ட வந்து இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த அதிகார வர்க்கங்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. அது யாருன்றதை தெளிவாக சொல்லுது. சம்பவ செந்தில் இன்னும் பிடிபடாமல் இருக்காரு. மொட்டை கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணகுமார் அவரும் பிடிபடாமல் இருக்காரு. இன்னும் அரசியல் தலைவர்கள் செல்வ பெருந்தகை, சேகர் பாபு, இவர்களுக்கு பின்புலமாக இருந்த ஒரு நிறுவனம் ஆருத்ரா ராஜசேகர், அது பின்புலமாக இருந்த முக்கிய பிரமுகர் புகாரியுடைய மனைவி, எல்லாத்துமே அவங்க மனைவிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அருணுடைய உத்தரவில் தான் இவ்வளோ வேலையை பண்ணியிருக்காரு. 3 என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர் போட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், காப்பாற்றுறதுக்கு விஜயகுமாரே வந்து அவருக்கு பெயில் பெட்டிஷன் போகிறதுக்கு சீனியர் கவுன்சில் ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி ஹைகோர்ட்டில் அவர் ஜூனியர் வச்சு இன்றைக்கி பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. சென்னை மாநகரத்துறை காவல் ஆணையர் அவர் உத்தரவின் பேரில் தான் இன்றைக்கி வந்து நேர்மையாக செயல்படப்பட்டிருக்கின்ற இந்த கைதை அலிகேஷன்ஸை உருவாக்குறாரு இன்றைக்கி பழைய ஏடிஜிபி முன்னாள் ஆணையர் அருண் அவர்கள். இந்த ஐட்டங்கார அருண் எப்படின்னா அந்த கிரிமினல் வேலையில் ரொம்ப தெளிவான ஆள். அருணை இன்னொரு திமுக தான் இயக்கிட்டு இருக்கான். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வரையும் அருணை இயக்குகிறார்கள். இந்த திரு விஜயகுமார் ஐபிஎஸ், இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு 5 நாட்கள் முன்பாக உதயநிதி அவர்களை வந்து கைது செய்வதற்காக போனாங்க இல்லையா? கைதுனா ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. பாவம், அவர் நல்லது தான் பேசியிருந்தார். சுப்ரபாதம் பாடியிருந்தார். ஒரு பெண்ணை பற்றி சுப்ரபாதம் பாடியிருந்தார். அதுக்கு வந்து கடியால வேலை செய்யறதுக்கு விஜயகுமார் போயிருக்கு. இந்த திரு விஜயகுமார் அவர்கள் எப்படியெல்லாம் நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி நினைச்சிருந்தோமோ, இப்படி ஒரு மோசமான கீழ்த்தரமாக அவர் ஒரு பிளான் பண்றாரு. கமிஷனருக்கு எதிராக, இப்ப இருக்கக்கூடிய கமிஷனருக்கு எதிராக பெரிய சூழ்ச்சியை உருவாக்குறாரு. அவருக்கு பின்புலமாக இருப்பவரே அருண் தான். அந்த அருணுடைய பேச்சை கேட்டவங்க யாருமே உருப்பட்டதா கிடையாது. எல்லாம் ஜெயிலுக்கு தான் போறாங்க. வணக்கம். நேற்றைய முன்னாள் நான் வந்து உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருந்தேன். ஆம்ஸ்ட்ராங் கொலையின் மர்மம், ஐபிஎஸ் அதிகாரி அருண் அவர்கள் வந்து சிறைக்கு செல்வார்னு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அந்த காணொலியை பார்த்த என் அன்பு சொந்தங்கள் எனக்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அட்வைஸ்ன்றதை விட இறைவனை பிரார்த்திருக்காங்க. என்னுடைய மெசேஜ், அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய மெசேஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 பேருக்கு மேலே லைக் பண்ணி, ஒரு 50,000 பேருக்கு மேலே பார்த்து, அதில் குறிப்பாக வந்து என்னுடைய மெசேஜ் ஒரு 300 மெசேஜ்க்கு மேலே வந்திருக்கு. அந்த 300 மெசேஜில் என்னை மட்டுமே அவங்க சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா போங்க, கொலகார பையன்கிட்ட மாட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, இவர்கள் ஏற்கனவே உங்கள் மேலே பழி வாங்கப்பட்ட எத்தனை விஷயங்கள் நம்ம அப்போ சொல்லியிருக்காங்க. நான் அனைத்து அந்த நல் உள்ளங்களுக்கும் நான் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மீது இவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை என்றைக்கும் வீணாகாது. இந்த காணொளி என்பது என்னென்னா, நான் வியாபாரத்துக்காக நான் எந்த விஷயத்தையும் செய்கிறதில்லை. எனக்கு அது வியாபாரமும் தெரியாது. மற்றவங்க யூடியூப்பில் பேசுகிறதுனால வருமானம் வரும், அது இதெல்லாம் நான் இன்றைக்கு வரையும் நான் அக்கௌண்ட் நம்பர் கூட யாருக்கும் அதில் கொடுத்ததில்லை. ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்தை நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும். நாம் பிறக்கின்ற போதே பிறப்பு எப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம், யார் குடும்பத்தில் பிறந்தோம், நமக்கு வந்து தாய் யார், தந்தை யார், நம்ம கூட பிறந்தவங்க யார், இவர்களுக்கு அந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறோம், அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுன்றது மாதிரி குடும்பத்துக்கு செய்கிறத விட இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறோன்றது தான் நான் பெரும்பாலும் பல நேரங்களில் யோசித்து சிந்திச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கு வரையும் எனக்கு எந்த விதமான வாய்க்கா வரப்பு பிரச்சனை கிடையாது அந்த சமூகத்து மேலே. அதாவது அரசியல் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே சில நேரங்களில் தவறு செய்கிறாங்க. அரசியல் என்பதே நல்லது செய்ய தான் அரசியலுக்கு வராங்க. இன்றைக்கி நல்லதை விட தீங்கு செய்கிறதுல தான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இந்த 30 ஆண்டு காலமாக இந்த சமூகத்திற்கு பல மாற்றங்கள் வேணும், இந்த சமூகம் வந்து ஒரு நல்லதொரு இடத்துக்கு போகணும், அதாவது வரக்கூடிய காலகட்டங்களாவது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசாங்கம் நடக்கணும், அதிகார வர்க்கங்கள் எப்பவுமே வந்து மக்களுக்கான அதிகாரமாக இருக்கணுமே தவிர, யாரோ ஒருத்தருடைய கையில் அதிகாரம் கைப்பற்றப்பட்டுச்சுன்னா அது மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தின் மூலியமாக பல வழக்குகளை நான் தொடுத்திருக்கேன். பொதுநல வழக்குகளை கிட்டத்தட்ட சென்னை உயர்நீதிமன்றம் பொதுநல வழக்குகளில் நான் ஒரு 200 பொதுநல வழக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கேன். உச்சநீதிமன்றத்தில் பண்ணியிருக்கேன்.
ஏன் அந்த நீதிமன்றம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வான இடமா இருந்தது. இந்த காணொளி என்பது நான் கடந்த 3 ஆண்டு காலத்தான் நான் காணொளியை போட வச்சேன். இந்த வார் ரூம் சேனல் ஸ்டார்ட் பண்ண 2023 நான் சிறைக்கு வந்துட்டேன். 20 வீடியோ கூட என்னால் பதிவு பண்ண முடியல, அப்போவே சிறை. ஏன்னா நம்ம உண்மையை சொன்னால் இந்த அதிகார வர்க்கத்துக்கு கோபம் கொத்தளிச்சு வருது. நான் எப்பவுமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம் பேசுகிறனால பெரிய மாற்றங்கள் ஏற்படும்லாம் நான் நினைக்கிறதில்ல. ஆனால் ஒரு சின்ன இடத்துலையாவது இந்த அரசாங்கம் செவி சாய்க்கும் அப்படின்னு நான் நினச்சேன். கடந்த முறை இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம். அதிகாரிகள் கையில் மாட்டிக்கிட்டு அந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் சிதைச்சுது, இந்த மக்கள் எப்படியெல்லாம் சீரழிஞ்சார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போல தான் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறார் வேட்பாளர்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து தான் இன்றைக்கி அவர்கள் 118 இடங்கள் நம்ம பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகளோட சொல்கிறேன். இப்போ ஆளுகின்ற ஒரு விஜய் இல்லை, 8 கோடி மக்களுக்கான விஜயாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படியாப்பட்ட விஜய் ஒரு மனிதனால் மட்டும் எதையுமே சாதிச்சிட முடியுமா அப்படின்னா நான் மிகவும் குறைவான விஷயந்தான். ஏன்னா அவர் ஒருவர் தனி மனிதனாக இருந்து போராட முடியாது. ஒரு கூட்டம் வேணும். இணைந்த கைகள் தட்டினால்தான் நீதியின் கதவு கூட திறக்கும். அப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறார் என்பது மட்டும் நான் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அவரே ஏமாற்றி யாரை தான் சார் நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. நான் இன்னொரு விஷயம் இதுக்கு நான் நேரடியாக வந்துடுறேன். கடந்த முறை நான் சொன்ன விஷயம் மற்றும் முன்னாளில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு அதிகார வர்க்கம் தான் இதில் ஒரு தனி மனிதனை கொல்வதற்காக பெரிய கூட்டம், அதிகார கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்து ரவுடிகளோடு சேர்ந்து இணைஞ்சி அவரை படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலையில் நான் ஒவ்வொன்றாக நான் பிரித்து காட்டணுன்றது நான் மிக தெளிவாக இருக்கேன். நான் நேற்று முன் போடப்பட்ட காணொளியில் தமிழக அரசுக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கும் தமிழக டிஜிபி அவருக்கும் நான் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நான் சொல்கிற தகவலை சொல்கிறேன். அதில் நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலாம். இதுதான் உண்மையாக நடக்குது. இப்போ அந்த காணொலியில் போட்டதுக்கு பிறகு அந்த புகாரி என்பவர் சிறைச்சாலையில் இருக்கார். நாம் தொடர்ந்து அடுத்து சரவணனை சொன்னோம். சரவணனை கருணை காட்டாதீங்க. அடுத்தாக அந்த ஏடிஎஸ்பி குமரேசன், ஏடிஎஸ்பி அகஸ்டின் பால் சுதாகர், இன்னும் பல நபர்கள் இருக்காங்க. அந்த காணொலியில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க. கூலிப்படைகள் சில பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு வன்மம் இருந்தது அந்த கொலையில். ஆனால் அந்த உண்மையான குற்றவாளிகிட்ட இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த அதிகார வர்க்கங்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. அது யாருன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். சம்பவ செந்தில் இன்னும் பிடிபடாமல் இருக்கார். மொட்டை கிருஷ்ணன் கிருஷ்ணகுமார் அவரும் பிடிபடாமல் இருக்கார். இன்னும் அரசியல் தலைவர்கள் செல்வ பெருந்தகை, சேகர்பாபு, இவர்களுக்கு பின்புலமாக இருந்த ஒரு நிறுவனம் அந்த ராஜசேகர், ஆருத்ரா ராஜசேகர், அது பின்புலமாக இருந்த முக்கிய பிரமுகர், இந்த தமிழ்நாட்டுடைய கடந்த கால ஆட்சியில் அவர் தான் பவர் செக்டராக இருந்தார். அவர் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். நான் கிளைமேக்ஸில் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இல்லை, நான் தொடர்ந்து கடைசியாக அது வழக்குகள். இன்றைக்கி இரவு சிபிஐயிலேருந்து டெல்லியிலேருந்து ஒரு டீம் இறங்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அவங்க இன்வெஸ்டிகேஷனுடைய வேலைகளுக்கு நாம் எப்பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க போகிறோம், என்னென்னலாம் நடந்திருக்குன்னு அவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கால் டீட்டெயில்ஸ் எடுக்குன்னா கூட 2 வருஷம் இருந்தால் தான் கால் டீட்டெயில் எடுக்க முடியும். இப்போ 2 வருஷத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. பல குற்றவாளிகளை தப்பிப்பதற்கான போலி என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டது. அந்த போலி என்கவுண்டர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் தெளிவாக நான் பல வீடியோக்கள் நான் தொடர்ந்து 3 வருஷமாக தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த ஆய்வாளர் அருணுடைய அடியாளாக இருந்து செயல்பட்ட ஆய்வாளர் எனக்கு உண்மையாகவே சங்கடமாக இருக்குது. இவர் ஆய்வாளர் ஒரு காவல்துறை அதிகாரி என்பது அந்த யூனிஃபார்ம் போட்டவன ஒரு மிடுக்கான ஒரு விஷயத்தை கம்பீரமாக இந்த மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி
இப்படி ஒரு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அருண் அவர்கள் சொன்னதை வைத்து இந்த ஐட்டங்காரன் பேச்சை கேட்டுட்டு இந்த காவல்துறை எவ்வளவு மோசமான, கடுமையான, கேவலமான ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த முகமது புகாரியுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் தெளிவாக இப்போ நான் பேசுகிறேன். இதை மாநில அரசுக்கும் டிஜிபிக்கும் நம்முடைய சென்னை மாநகர காவல் ஆணையர்களும் உஷாராக இருக்கணும். அந்த புகாரி கொடுத்த வாக்குமூலங்கள் பெரும்பாலும் அதை யாரை நோக்கி இருக்குன்னா அருணை நோக்கி இருக்கு. நான் கடந்த காணொலியே சொன்னேன், புகாரியுடைய மனைவி அருண் அவர்களை சந்தித்து ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்தாரு, இப்போ அவர் சிறைச்சாலையில் இருக்காரு, எப்படிங்க ஐயா நம்ம இப்போது எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு தெரியும்ன்றதை இன்றைக்கி வெளிப்படையாக உங்கள்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை சம்பந்தமான குற்றவாளி எப்படிலாம் தப்பிக்கப்பட்டார்கள் அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். நான் முதல்ல இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம்னா, புகாரியுடைய மனைவி மொஹரானா, மொஹரினிசான்னு வீட்டில் கூப்பிடுவாங்க, மொஹரானான்னு அவங்க பேர். அந்த அம்மையார் அருண் அவர்களை சந்தித்து, சார் இந்த மாதிரியான எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுத்துங்கன்னு ஒன்று. இப்போது காவல்துறையுடைய ஆணையராக இருக்கக்கூடிய திரு அமுல்ராஜ் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்பட்டதுனால உடனடியாக அவர் மீது நீங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கீழே அன்றைக்கு பணிபுரிஞ்ச ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பணிபுரிஞ்ச ஒரு ஜாயின்ட் கமிஷனர் டாக்டர் விஜயகுமார் என்பவர், இந்த டாக்டர் விஜயகுமாருக்கும் ஆருத்ரா நிறுவனத்துக்கும் என்ன லிங்க் இருக்குன்றதை நான் பிறகு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் கிளைகள் பிரிஞ்சிட்டே இருக்குது. ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பல் சேர்ந்து இப்படி ஒரு மோசமான ஒரு சம்பத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நான் விஜயகுமார் ஐபிஎஸ், டாக்டர் விஜயகுமார் ஐபிஎஸ் பார்க்கறதுமே கம்பீரமாக இருப்பார். ஏற்கனவே ஒரு விஜயகுமார் ஐபிஎஸ் இருந்தார் டிஏஜியா. அவர் யாரால் இறக்கப்பட்டார், எதற்காக இறக்கப்பட்டார்னு நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அருண் அவர்கள் நிறைய விஜயகுமார் அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த அம்மாவுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்யுங்க, அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன நகர்த்தப்படுகிறதோ எனக்கு தகவலை கொடுங்க அப்படின்னு அருண் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அதில் இந்த மொஹரானா அப்படி போனவங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்றதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. யார் மூலிமா ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவரே இணை ஆணையர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் அந்த வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஹைகோர்ட்டில் ஒரு சீனியர் கவுன்சில் காந்தி மகான் அவருடைய ஜூனியர்கிட்ட தான் கொடுத்து இந்த கேஸை நடத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க நடக்குது? ஒருத்தன் திருடன், அந்த காவல்துறை அதிகாரி இந்த திருட்டுத்தனம் பண்ணி சிக்கிக்கிட்டா, சிக்கிறவங்களை என்ன பண்ணுறீங்க? பெயில் பெட்டிஷன் நீங்களே போடுவீங்க. எங்கள் அரெஸ்ட்டும் நீங்கள் பண்ணணுமா, பெயிலும் நீங்களே போடுவீங்களா? என்னையா நடக்குதுங்க? சென்னை காவல்துறை ஆணையர் திரு அமுல்ராஜ் அவர்களுக்கு இதை கவனத்துக்கு கொண்டு வரேன். சார் உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதித்திட்டம் நடக்குது சார். இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு சதித்திட்டம் செய்வதற்காக இந்த காவல்துறை அதிகாரிகள் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதிகாரத்தில் இருந்தாலும் செய்கிறான், அதிகாரம் இல்லைன்னாலும் அதோடைய பினாமியாக ஒருத்தனை ரெடி பண்ணி அவங்களுக்கு வழக்கறிஞர்படியும் ஏற்பாடு பண்ணி தராங்க. அதை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. திரு அமுல்ராஜ் அவர்கள் வேண்டுமென்றே ஒரு வன்மத்தின் அடிப்படையில் தான் என் கணவர் மீது பொய்யான வழக்கை பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போடுங்க, அடுத்துக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் விஜயகுமார் ஐபிஎஸ்ஸிடம் தகவல் சொல்லி இன்றைக்கி அதுவும் நடந்துகிட்ருக்கு. நான் தான் சொல்லிட்டேனே, அவங்க மனைவி யார், விஜயகுமாருடைய வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி கொடுத்த வழக்கறிஞர் யார், அவருடைய ஜூனியர் தான் இப்போ வழக்கு நடத்திட்டு வராரு. இப்போ இன்றைக்கி பெயில் பெட்டிஷன் வருது, இன்றைக்கி கஸ்டடி எடுக்கிறாங்க அவரை. என்ன நடக்குது பார்த்தீங்களா மக்களே? என்னங்க இது? ஒரு அயோக்கியத்தனம் செய்கிறான். ஒரு அயோக்கியத்தனன்றதை விட அக்கிரமம். ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டிய ஒருத்தனை அவனுக்கு நீங்கள் கைதும் பண்ணுறாரு. ஒரு நேர்மையான அதிகாரி யார் சொல்கிறாரு? சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இப்போ இருக்கக்கூடிய அமுல்ராஜ் சார் அவர்கள் கைது பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு உளவுத்துறை பங்கேற்கக்கூடிய ஐஎஸ்என் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் திரு சக்திவேல் இன்னும் மற்றும் ராமமூர்த்தி என்ற ஒரு நபர் டிசி
இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி புகாரிக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு அதிகாரி காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சென்னை மாநகரத்துறை காவல் ஆணையர் அவர் உத்தரவின் பேரில் தான் இன்றைக்கி வந்து நேர்மையாக செயல்படக்கூடிருக்கின்ற இந்த கைதை அலிகேஷன்ஸை உருவாக்குறாரு இன்றைக்கி பழைய ஏடிஜிபி முன்னாள் ஆணையர் அருண் அவர்கள். இந்த ஐட்டங்கார அருண் எப்படின்னா இந்த கிரிமினல் வேலையில் ரொம்ப தெளிவான ஆள். இப்போது இந்த முகர்நிஷாவை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டு எப்படியாவது இந்த இன்வெஸ்டிகேஷனை கெடுக்கணுன்றதுக்காக இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்படி தான் கெடுத்தானுங்க எல்லாத்தையுமே. ஆம்ஸ்ட்ராங் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கும் போது அந்த சிபிஐ விசாரணையே வரக்கூடாது அப்படின்ட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகளுடைய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிட்டு ஸ்டே வாங்கினாங்க. அப்போவே தெரிய வேணுமா அருணுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அருணை இன்னொரு திமுககாரர் தான் இயக்கிட்டு இருக்கான். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வரையும் அருணை இயக்குகிறார்கள். இந்த திரு விஜயகுமார் ஐபிஎஸ் இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்களை வந்து கைது செய்வதற்காக போனாங்க இல்லையா? கைதுனா ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. பாவம், அவர் நல்லது தான் பேசியிருந்தார். சுப்ரபாதம் பாடியிருந்தார். ஒரு பெண்ணை பற்றி சுப்ரபாதம் பாடியிருந்தார். அதுக்கு வந்து கடியால் வேலை செய்யறதுக்கு விஜயகுமார் போயிருக்கு. விஜயகுமார் அனுப்பின உடனே அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் காலையில், இது பக்கா டோட்டல் ஃபெயிலர் ஆகிடும். ஏன்னா கடந்த கால ஆட்சி காலத்தில் விஜயகுமார் ஆருத்ராவில் என்ன பண்ணியிருந்தார், ஆருத்ராவில் அவருடைய மனைவிக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை இல்லாமல் எப்படி பணம் வாங்கினார், இது எல்லாமே நம்ம கண்கூட பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதை மட்டுமல்ல, நான் யாரெல்லாம் நேர்மை நினைக்கிறேனோ, நேர்மையானவர்கள் வந்து வெளியில் சொல்லிக்கிறாங்களோ, இவ்வளோ அயோக்கியத்தனமானவர்கள் இருக்கிறாங்களே இருக்கும் போது வருத்தமாக இருக்குது. நாம் யாரையோ வந்து இவருக்கு பிடிக்கலன்றதுக்காகவோ இல்லை அவர் தப்பு பண்ணார் எங்கள் கேள்வி கேட்டதுக்காகவோ கேள்விப்பட்டதுனாலேயோ மட்டும் நம்ம குற்றச்சாட்டுகளை சொல்லலை. நாம் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்தையும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போ நான் அந்த இவருடைய புகாரியுடைய மனைவி எல்லாத்துமே அவங்க மனைவிக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. அருணுடைய உத்தரவில் தான் இவ்வளோ வேலையை பண்ணியிருக்காரு. 3 என்கவுண்ட்ரு ஃபேக் என்கவுண்ட்ரு போட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், காப்பாற்றுறதுக்கு விஜயகுமாரே வந்து அவருக்கு பெயில் பெட்டிஷன் போகிறதுக்கு சீனியர் கவுன்சில் ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி ஹைகோர்ட்டில் அவர் ஜூனியரை வச்சு இன்றைக்கி பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிஷன் கஸ்டடி கேட்குறதுனால கண்டிப்பாக அந்த பெயில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இன்னும் மீண்டும் அதை நோண்ட வேண்டியிருக்கு. இதை நான் தகவல் சொல்ல வேண்டியதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சென்னை மாநகரத்தில் எத்தனையோ காவல்துறை ஆணையர் இருந்திருக்காங்க. ஒரு நேர்மை இருந்துச்சுங்க, நியாயம் இருந்துச்சுங்க. அந்த பதவி என்பது வந்து ஒரு டிஜிபிக்கு இணையான பதவி. இப்படி நாசக்கார ஒருத்தர் உட்கார வச்சு இந்த ஒரு ஐட்டங்கார அருண் உட்கார வச்சுட்டு ஐயோ அலங்கோலமாக தெரியப்படுது, அசிங்கமாக இருக்கே அந்த காவல்துறை, அந்த சேருக்கே அசிங்கமாக இருக்கே. சரி, நம்ம விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து விஷயத்த சொல்கிறோம். இப்போ எனக்கு நீங்களாம் சொல்கிறீங்க என் உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குன்னு. எங்கேயோ இருக்கக்கூடிய என் மக்களுக்கு தெரியுது. நீங்கள் தைரியமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்களை எனக்கு அறிவுறுத்துறீங்க. நான் ஒவ்வொரு மெசேஜையுமே நான் வந்து படிச்சுட்டே வரேன். சரியான ஒவ்வொரு மெசேஜுக்கும் நல்லா ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் உங்கள் அனைவருக்குமே இது மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு மோசமாக செயலிழந்து போய் கிடக்கு, அது எப்படியெல்லாம் பண்ணணுன்றது முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இப்போ இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், இது சாதாரணமாக ஏதோ ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துட்டார்ன்றதுக்காக இல்லை. ஆம்ஸ்ட்ராங்க்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்குது, பல கோடிகள் மறைஞ்சிருக்கு. பல கோடினா பல கோடி இல்லைங்க, பல 1000 கோடிகள் மறைஞ்சிருக்கு. பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மைகளை கண்டிப்பாக ஒரு ஊடகவியலாக, ஒரு விசில் ப்ளோயராக நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதில் அருணுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அதை நான் சும்மா ஒரு விசில் ப்ளோயராக காத்திருக்க மாட்டேன். எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி நான் பேசுகிற ஐடியாவில் நேற்றே நான் பேசணும்னு நினச்சிக்கும் போதெல்லாம் முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் ஏன்னா திங்கட்கிழமையிலேருந்து காணொலியை போடுறதா நான் சொல்லியிருந்ததுனால நான் உங்களுக்கு இந்த காணொலியை இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். இந்த திரு விஜயகுமார் அவர்கள் எப்படியெல்லாம் நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி நினச்சிருந்தேனோ, இப்படி ஒரு மோசமான
கீழ்த்தரமாக அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. கமிஷனருக்கு எதிராக, இப்போ இருக்கக்கூடிய கமிஷனருக்கு எதிராக பெரிய சூழ்ச்சியை உருவாக்குறாரு. அவருக்கு பின்புலமாக இருப்பவரே அருண் தான். அந்த அருணுடைய பேச்சை கேட்டவங்க யாருமே உருப்பட்டதாக கிடையாது. எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகிறானுங்க. அந்த ஆருத்ரா மேட்டரை எடுத்து வச்சிங்கன்னா அநேகமாக வந்து நம்ம டாக்டர் விஜயகுமார் எங்கே இருப்பாருன்னு தெரியும். நான் விஜயகுமார் அந்த மேட்டரில் இருக்கும்போது நான் சாதாரணமாக நம்பலை. அப்புறம் இது உண்மையாக இருக்குமோன்றதில் நான் கேட்கும் போது தான் அதில் எத்தனை கோடிகள் பரிமாறப்பட்டது அப்படின்னு வெளியே வரும்போது அவரை ஏன் இங்கே அந்த ஆருத்ரா மேட்டரில் அவரை வந்து ஒரு மாதம் வந்து அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு விஆரில் திரும்பவும் அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அந்த பகுதியை சார்ந்த ஜாயின்ட் கமிஷனாக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அயோக்கித்தனங்க! சே, ஒரு காவல்துறை எப்படிங்க மக்களை காக்க வேண்டிய காவல்துறைங்க, நீங்கள் கடவுள் போல இருக்க வேண்டிய காவல்துறைங்க இது. இந்த காவல்துறையில் ஒரு சில கருப்பு ஆடுகள், கருப்பாடா சி என்ன சொல்கிறது, ஒரு மிக மோசமான பிறவிகள் இவெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தை கையை வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் அதிகாரத்தை வச்சு துஷ்பிரயோகம் செய்ய முடியுன்றதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி பல உயிர்களை நீங்கள் பறி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில். சார், செத்தவர் நல்லவராக கெட்டவரான்னு நிறைய பேர் விமர்சனங்கள் சொல்கிறான். அவர் நல்லவராக கெட்டவரான்னா எனக்கு தேவையில்லாத விஷயம். எந்த சாதிக்காரர் எந்த மதத்துக்காரன்னு தெரியாது. ஆனால் அந்த நபர் இறந்தவர் பல பேரை வந்து படிக்க வச்சுருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு அவர் பல பிரச்சனையாகவும் இருந்திருக்கிறார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த சாவு நாள் இவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் வந்து மறைஞ்சிருக்க, இந்த அதிகாரத்தை தோல் உரிச்சு காட்ட வேண்டியதான் நம்மளோட கடமைன்னு தான் நான் உங்கள்கிட்ட இந்த காணொலியை தொடர்ந்து நான் பதிவு பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி செய்ய வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா, இன்றைக்கி அந்த அம்மா புகாரியுடைய மனைவி இன்றைக்கி இந்த மாதிரி நடந்திருக்குது. தொடர்ந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த சிபிஐ இன்றைக்கி வந்து இறங்குறாங்க, அந்த அதிகாரிகள் யார், நேர்மையானவர்களா, திறம்பட செயல்படுவார்களா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயம் சிபிஐ இதோட உண்மை முகத்திரை கிழிக்கப்படும். அருண் சிறை செல்வது உறுதி. நான் உங்களிடம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.